Hello everyone, welcome to Excellent Academy. இந்த சீரீஸ் ஜிஎஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டினியூஸா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸா வர வீடியோஸ்க்கு உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குடியரசுத் தலைவருடைய பணிகள்ல அவருடைய பவர்ஸை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்சித்துறை, சட்டத்துறை, நீதித்துறை இது உடைய மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம டைரக்டா பாத்தீங்கன்னா நம்ம 10th சோசியல் புக்லயே இருக்கு. யூனிட் 2ல குடிமையியல்ல நமக்கு 2வது யூனிட் இருக்கு. ஸோ எக்ஸிகியூட்டிவ் பவர், அதாவது ஆட்சித்துறை அப்படிங்கிறது உங்களுக்கு அயல் நாடுகளுக்கான உறவுகளை கையாள்வது அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் பவர், சட்டத்துறை என்பது இங்க பாருங்க சில குறிப்பிட்ட மாநில சட்டங்கள் மீது முறையான மறுதளிப்பு அதிகாரங்களை பயன்படுத்துவது. ஸோ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணாவே வந்துடும். ஸ்பெஷலி ஃபினான்சியல் பவர் அப்படிங்கிறது பட்ஜெட். ஸோ உங்களுக்கு அது ஒரு ஈஸியான கொஸ்டின் 10th புக்ல இருந்து வந்திருக்கு. இது ஒரு பாலிட்டி கொஸ்டின். ஸோ ரெண்டாவது நமக்கு ஒரு அவுட் சோர்ஸ் வந்து கேட்ட கொஸ்டின் மனோரமா புக்ல இருந்து இந்த கொஸ்டின் நமக்கு வந்திருக்கு. ஸோ இது என்ன கிரானரி, இந்தியாவோட கிரானரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் தானிய களஞ்சியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவின் தானிய களஞ்சியம் பஞ்சாப். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது மனோரமா புக்ல இருந்து வர ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா. ஓகே, அடுத்தது கெமிஸ்ட்ரி 11th இருந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இது ஹைபிரிடைசேஷன், அதாவது இனக்கலப்பை பத்தி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. அதோடைய ஸ்ட்ரக்சர், அதுக்கு எவ்வளோ பிளானார் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுவும் நம்ம 11th கெமிஸ்ட்ரியில இருந்து தான் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ 4வது கொஸ்டின் விண்மீன் ஆற்றல் அந்த பகுதியில இருந்து கேட்டிருக்காங்க. இது 10th சயின்ஸ் யூனிட் 6ல இருந்து கேட்கக்கூடிய பிசிக்ஸ் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் என்ன, விண்மீன்களின் ஆற்றல் உருவாதல் எதுல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இது நம்ம புக்ல சோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஒரு பாலிட்டி கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் 1986 ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். இது எம்ஜிஆர் காலத்துல இந்த சட்டமேலவை நீக்கப்பட்டுச்சு. ஸோ தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எப்ப எடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. அபாலிஷ் நீக்கப்பட்ட ஆண்டு 1986. ஓகே, ஸோ அதோட சோர்ஸ் 10th சோசியல் புக்ல இருக்கு. ஓகே, அடுத்தது ஒரு பயாலஜி, அதாவது ஒரு பாட்னி கொஸ்டின். நமக்கு தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம புக்லயே இருக்கு சோர்ஸ். ரெட் புக் டேட்டா வந்து பாதுகாப்புக்கானது யோமன் பட்டர்ஃப்ளை. தமிழ்நாட்டின் மாநில பட்டாம்பூச்சி வந்து எங்க அமைஞ்சிருக்கும், எங்க இருக்கும் அதிகப்படியா அப்படின்னா நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல, அதுவும் கரெக்ட் தான். அடுத்தது அழியும் தருவாயில் உள்ள மலர், அதாவது தாவரம் அப்படின்னா ரெஃப்லிஷியா. இன்னொன்னு ஈஸியா நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம், டைனாசர் அப்படிங்கிறது அழிந்து போன ஒரு உயிரினம். ஆனா இது அழியும் தருவாயில் உள்ள உயிரினம் கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு ஆன்சர் டி தான் ஒரு தவறான ஆப்ஷனா இருக்கும். இதோட ரெஃபரன்ஸும் நம்ம 8th புக்ல ஒரே பேஜ்ல டேபிள்ஸ்லயே இருக்கு. ஸோ அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பாலிட்டி கொஸ்டின். இதுவும் 10th சயின்ஸ்ல இருந்து கேட்ட கொஸ்டின். இது ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஹைகோர்ட்டோடைய ரிட் கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் 226. சுப்ரீம் கோர்ட் அது 32 நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதுவும் ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஓகே, அடுத்தது 6th இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பாருங்க 6th இருந்து கொஸ்டின் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் 6th இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இயற்கை சூழியல் மண்டலம் அப்படின்னா அது 6 இருக்கு இல்லையா. இயற்கை சூழியல் மண்டலம் 6. ஓகே, அடுத்தது அக்வாரியம், மீன்கள், நீர்வாழ் காட்சியகம் அப்படின்னா மீன்கள் உங்களுக்கு இருக்கும், அதுவும் இருக்கு. அடுத்தது நிலவாழ் காட்சியகம், கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்ல இது பண்ணப்படும். ஸோ கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் நிலவாழ் காட்சியகம். அப்புறம் செயற்கை சூழல் மண்டலம் நமக்கு நெல்வயல், தோட்டம் போன்றவை. ஓகே, ஸோ இதுவும் நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். இதோட ஆப்ஷன் டி தான் இதோட. ஸோ 9th கொஸ்டின் பாருங்க, நியர் பாயிண்ட் அண்ட் ஃபார் பாயிண்ட் ஆஃப் நார்மல் ஹியூமன் ஐ. சரிங்களா, இயல்பான மனிதனின் கண்ணின் அண்மை மற்றும் செய்மை புள்ளி முறையை கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன் பி. நமக்கு இது பிசிக்ஸ் புக்ல இருக்கு, 10th சயின்ஸ் பிசிக்ஸ் புக்ல இருக்கு. அடுத்தது இது பாருங்க, 10th ஜியாகிரபில ஃபர்ஸ்ட் லெசனோட ஃபர்ஸ்ட் லைன்லயே இருக்கு. ஸோ இந்தியா, அதாவது சைஸ் அளவுல எத்தனாவது நாடுன்னு கேட்டிருக்காங்க. உலகத்துல எத்தனாவது நாடு? ஸோ அது 7th கண்ட்ரி. சரிங்களா, 7th கண்ட்ரி. அடுத்தது இது ஒரு முக்கியமான கொஸ்டின் பாருங்க. நியூக்ளிக் ஆசிட் பிரசன்ட் இன், அதாவது T4 பாக்டீரியாஃபேஜ் அப்படிங்கிறது ஒரு வைரஸ். அந்த வைரஸ்ல இருக்கிறது டிஎன்ஏவா ஆர்என்ஏவா, அதோட நியூக்ளிக் அமிலம் அப்படிங்கிறதா கொஸ்டின்.
ஸோ உங்களுக்கு தெரியும் வைரஸ்க்கு நியூக்ளிக் அமிலம் டிஎன்ஏவாகவும் இருக்கலாம், ஆர்என்ஏவாகவும் இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிறது டிஎன்ஏ. அதுதான் நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்தது இது பாருங்க 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல யூனிட் 14ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கக்கூடிய ஒரு டேபிள் அட்டவணை தான் கொடுத்துருக்காங்க. டைரக்டா தமிழகத்துல நடந்த அரசியல் நிகழ்வுகள் அதோடைய நாட்குறிப்பு, அதாவது இயர் அப்படி கேட்டாங்க. ஸோ பாருங்க நீதி கட்சி 1917 நமக்கு தெரியும். அடுத்தது இந்திய எதிர்ப்பு போராட்டம் 37 தெரியும். டிஎம்கே உருவானது 49. மாநில மறுசீரமைப்பு சட்டம் நீங்க படிச்சிருப்பீங்க 7th அமெண்ட்மெண்ட்னு. ஸோ அது 1956. ஸோ இதோட ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். ஸோ இது பாருங்க பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் அதோடைய தலைமை இடங்களை கேள்விகளா கேட்டிருக்காங்க. 11th எக்கனாமிக்ஸ்ல இருக்கு யூனிட் 8ல. ஸோ சார்க்கு என்ன? காட்மண்டு. பிரிக்ஸுக்கு என்னப்பா? ஷாங்காய். உலக வங்கிக்கு என்ன? வாஷிங்டன் டிசி. உலக வணிக மையத்துக்கு என்ன அமைப்பு? சாரி, ஜெனீவா. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன? ஆப்ஷன் பி. ஓகே. ஸோ டைரக்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஸோ அடுத்தது, ஸோ இது ஜாகிரபியில நீங்க ரிலேட் பண்ணியும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இல்ல நீங்க நியூஸ் பேப்பர் அண்ட் பாலிசி நோட்ஸ்ல இருந்தும் நீங்க இந்த கொஸ்டினை ரிலேட் பண்ணி எடுத்திருக்கலாம். என்ன அப்படின்னா தமிழ்நாடு வந்து பேப்பர், அதாவது காகித உற்பத்தியில செகண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் லைன்ல. ஸோ அது தப்பு, அது சரி அல்ல. சரிங்களா? மகாராஷ்டிரா வந்து எப்பவுமே அதான் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் பேப்பர். ஸோ அது சரி. ஸோ இரண்டாவது இடம் என்ன? அப்ப ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேசம் தான் இரண்டாவது இடத்துல இருக்கு. நம்ம இது புக்லயே இருக்கும், நீங்க படிச்சிருக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன? 2 மட்டுமே சரி. ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து பாருங்க, பின்வருவற்றில் எந்த ஒன்று நல்லியல்பு கரைசலுக்கு சரியாக பொருந்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. which one of the following is correct condition for ideal solution? ஸோ இந்த கண்டிஷன்ல தான் ஐடியல் சொல்யூஷன் இருக்க முடியுங்கிறதா கொஸ்டின். டைரக்டான கொஸ்டின். 12th கெமிஸ்ட்ரி யூனிட் 10ல இருக்கு. ஸோ இதோட ஆப்ஷன் என்ன? சி. சரிங்களா? மிக்சிங், இந்த கலத்தலை பத்தி ஈக்குவேஷன்ஸ் தான் அது. ஸோ நம்ம தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியால G20 சமிட் நடந்துச்சு. ஸோ அதை ரிலேட் பண்ணி சம்மிட்ஸ் எடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர்ல ரெகுலரா வந்த நியூஸ். G7 சமிட் போன வருஷம் எங்க நடந்திருக்கு? எங்க நடந்திருக்கு? ஸோ இட்டாலியில நடந்திருக்கு. 7 நாடுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது. அடுத்து பாருங்க, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, திரும்ப திரும்ப ஒரே பாடங்கள்ல அடுத்தடுத்த கேள்விகள் வந்துட்டே இருக்கு. சரிங்களா? 7th ஜியோகிராஃபில பாருங்க யூனிட் 1ல இங்க என்ன கேட்டிருக்காங்க? காற்றாலை பண்ணைகளை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ முப்பந்தல் தமிழ்நாட்டுல தான் இருக்கு, சரி. ஜெய்சல்மர் ராஜஸ்தான்ல தான் இருக்கு, சரி. ராமன்ஜோடி ஒடிசால தான் இருக்கு, சரி. ஆனால் ராமன்வேல் எங்க இருக்கு? ராமன்வேல் மகாராஷ்டிரா. ஸோ தவறானதை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம என்ன எடுக்கணும்? ஆப்ஷன் சி. சரியா? அடுத்து பாருங்க, கிளை நதி துணை ஆறு, அதாவது கிளையாறு துணை ஆறுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு நதி வருது அப்படின்னா ஒரு மெயின் கோர்ஸ்ல இருக்கிற நதியோட சின்ன சின்ன ஓடைகளா வந்து சேரக்கூடிய நதிகள், இல்ல பெரிய அளவுல வந்து சேரக்கூடிய நதிகளை என்ன சொல்லுவோம்? நம்ம துணை நதிகள்னு சொல்லுவோம். அந்த நதி ஒரு முக்கியமான நதியிலிருந்து பிரிந்து செல்லும் நதிகளை என்ன சொல்லுவோம்? நம்ம கிளை நதிகள் அப்படின்னு நாம சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம புக்ல படிக்கிறதுல பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம காவேரியோட துணை நதின்னு பாத்தீங்கன்னா பவானி வந்து ஒரு துணை நதி. சரிங்களா? ஆனா கொள்ளிடமா பிரியும் போது அது என்ன? அது கிளை நதியா மாறுது. ஸோ இதுதான். ஸோ இது மாறி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இது நமக்கு 9th ஜியோகிராஃபில இருக்கு. சேம் அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் லெசன்லயே இருக்கு. சரிங்களா? ஸோ ஆல்டர்னேட்டா மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே தவறு. ஓகேவா? அப்படிதான் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா இதுவும் தவறு, இதுவும் தவறு. சரியா? சரி, அடுத்தது இங்க பாருங்க, ஹீட் தெரப்பி மஸ்குலர் பெயினுக்கும் ஸ்பாஸ்ம் அப்படின்னு என்னன்னா தசை வலி மற்றும் சுளுக்குகளுக்கு சரி செய்யறதுக்கு வெப்ப மருத்துவ சிகிச்சை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சரிங்களா? அது எந்த கதிர்கள் பயன்படுத்துறாங்கப்பா? அகச்சிவப்பு, இன்ஃப்ராரெட் யூஸ் பண்றாங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது உங்களுக்கு பாருங்க 12th பிசிக்ஸ்ல இருக்கு. இது படிச்சிருந்தீங்கன்னா உங்களால ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அடுத்தது ஸோ பாருங்க, இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு போது 2011 டேட்டா கேட்டிருக்காங்க. இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் பல எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின், எல்லாருமே ஞாபகம் வச்சிருப்பீங்க. 74.04 அப்படிங்கிறது. ஸோ இன்னும் நம்ம அடுத்த சென்செக்ஸ் எடுக்கல. ஸோ இன்னும் நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். இது 11th எக்கனாமிக்ஸ்ல ஒரு டேபிள்லயே வருது. 74.04 தான் நம்மளுடைய எழுத்தறிவு விகிதம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. அடுத்தது 71.04 நீங்க நார்மலைஸ் பண்ணும்போது 74 அல்லது 75 தான் இருக்கணும். சரியா?
ஸோ 74 இல்ல. ஸோ நம்ம என்ன சூஸ் பண்றோம்? 75 பக்கமானதை நியரஸ்ட் எடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்க, இந்த விண்மீன் ஆற்றல். ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. என்னன்னா, எல்லா நட்சத்திரங்களும் சூரியனை போன்ற விண்மீன்கள் அதிக அளவில் ஆற்றலை, ஒளி மற்றும் வெப்பம் உமிழ்கின்றன. சரியா? கண்டிப்பா சரி. ஓகேவா? அடுத்தது, சூரியன் மற்றும் விண்மீன்களின் உள்ள அடுக்கில் அணுக்கரு இணைப்பு, அதாவது இணைவு ஏற்படுது. என்னன்னா ஃபியூஷன் ரியாக்ஷன் தான் கண்டிப்பா ஏற்படுது. அதனாலதான் இதுல பெரிய ஆற்றல் உருவாகுது. கரெக்டா? ரெண்டுமே சரி. சோ சூரியன்ல என்ன நடக்குது? அணுக்கரு இணைவு தான் நடக்குது, பிளவு அல்ல. சரியா? இது எங்க இருக்குப்பா? சாரி, 10th சயின்ஸ்ல பாருங்க, லைட் லெசன்லயே திரும்ப திரும்ப. அடுத்து பாருங்க, 6th 6வதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டான கேள்வி. நிரம்பு நார்கள், எதுக்கு நமக்கு நிரம்பு நார்கள் வேணும்? இலவம் பஞ்சு. இலைநார்கள் எதுக்கு? கற்றாழை. நெல்லி நமக்கு தெரியும், விட்டமின் சி. நெல்லிக்கானாவே நமக்கு எதுல ரிச்சா இருக்கும்? விட்டமின் சில அதிகமா இருக்குது. உரிமட்டை நார்கள்னா நமக்கு தேங்காய். சோ இது கேன்சர் என்ன? ஆப்ஷன் சி. இது ஒரு ஆன்சர். சோ இது வந்து பாருங்க, ஒரு டேபிள் அப்படியே அழகா கீழே லைனா கொடுத்துருக்காங்க. பார்த்தா தெரியும். நெல்லி அப்படிங்கிறது வைட்டமின் சி, நிரம்பு நார்கள் இலவம்பஞ்சு, இலைநார்கள் கற்றாழை, உரிமட்டை நார்கள் தேங்காய். சரியா? அடுத்தது, இப்போ டெம்பரேட் கிராஸ் லேண்ட்ஸ் பத்தி ஒரு கொஸ்டின். இது 9th சயின்ஸ்ல டேபிள்ல கொடுத்துருப்பாங்க. மிதவெப்ப மண்டல புல்வெளிகளை பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ இதுல ஆஸ்திரேலியாவை சேர்ந்தது எது? இதுவா? இல்ல, என்னது? டவுன்ஸ் தான் இதோட ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, சோ மோலாரிட்டி இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இரண்டுமே ஆல்மோஸ்ட் பக்கமா இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மற்றும் வார்த்தைகள். சரிங்களா? இங்க பாருங்க, ஒரு லிட்டர் கரைப்பானில், லிட்டர்னாவே பாருங்க ஆன்சர் என்ன? மொலாரிட்டி தான். சரிங்களா? என்னது மொலாரிட்டி? ஆன்சர் எங்க இருக்குன்னா மொலாலிட்டி இருக்கு. சரியாது? தப்பு. ஆனா மொலாலிட்டி வெப்பநிலை பொறுத்தும் மாறுபாடு அடையுமா? கண்டிப்பா அடையும். சோ எது மட்டும்தான் சரி? இரண்டு மட்டும் தான் சரி. ஆப்ஷன் டி. இது எங்க இருக்கு பாருங்க, 11th கெமிஸ்ட்ரியில ஒரு டேபிள் இருக்கு, யூனிட் 9ல. சரியா? அடுத்து பாருங்க, நாடாளுமன்ற குழுக்களின் நிரந்தரமான குழு எதுன்னு கேட்டிருக்கோம். பாருங்க, நிலை குழுக்கள், நிதிக்குழுக்கள் வருது. அதுல மொத்தம் 6. சோ நிதிக்குழு கீழே தான் இந்த 3 வருது. 1 2 3. சரியா? சோ அதனால எதை ஆன்சரா எடுத்துக்கலாம்? நம்ம நிதிக்குழு தான் ஆன்சர் நாம எடுத்துக்கலாம். ஓகே, இது பாருங்க, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். புக் பேக் கொஸ்டின் வாங்குது பாருங்க, 12th பாலிட்டியோட. சோ இப்ப பாருங்க, டூ யூ நோ கொஸ்டின்ஸும் வந்துருச்சு, புக் பேக் கொஸ்டின்ஸும் வருது. சரிங்களா? டேபிள்ஸ்லயும் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க புக்கை படிச்சீங்கன்னாவே என்ன ஆயிடலாம், நல்ல கட் ஆஃப்ல நீங்க கிளியர் பண்ணி வெளியே வரலாம். ஓகேவா? பிசிக்கலுக்கு நீங்க த்ரூ ஆகலாம். சரி, ஃபெடரல் கோர்ட், அதாவது 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல நம்ம ஒருங்கிணைந்த மாகாணங்கள், அதாவது என்னன்னா கூட்டாட்சி முறைக்கான ஒரு நீதிமன்றத்தை உருவாக்க முடிவு செய்யறாங்க. அந்த நீதிமன்றத்தின் பேர் தான் என்ன? கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம். இங்கிலீஷ்ல ஃபெடரல் கோர்ட்னு சொல்றாங்க. அது எப்ப இருந்து தொடங்கப்பட்டுச்சு? 1937. ஒரு புக் பேக் கொஸ்டின். ஓகே, அடுத்தது, சோ இந்தியால வீடுகளுக்கான மின் விநியோகத்தின் மதிப்பு, ஏசி கரண்டோட என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இந்த டேபிள் நம்ம பார்த்திருக்கோம். இதுவும் 10th சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல கேட்டிருக்காங்க. சோ ரிப்பீட்டடா பாருங்க, நிறைய கொஸ்டின்ஸ் 10th சயின்ஸ்ல இருந்தே கேட்கப்பட்டிருக்கு. அதுவும் மோஸ்ட்லி நம்பர்ஸா, ஐ மீன் ஒரு டேட்டாவா கேட்கப்பட்டிருக்கு. சரி பாருங்க, சோ 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ், இதுதான் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய மின் விநியோகம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜாகிரபில இருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பாருங்க. 10th சோசியல் ஜாகிரபில இருந்து கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கல்வராயன் சேர்வராயன் இந்த மலை தொடர்ச்சிகளை வச்சு கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா? சோ இதோட ஆப்ஷன் வந்து ஏ. இது மட்டும்தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா, இதுல தமிழ்நாட்டு கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல முக்கியமான மலை கல்வராயன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இது இருக்கு, நம்ம புக்ஸ்லயே இருக்கு. அதே மாதிரி ஏழைகள் ஊட்டியான ஏற்காடு இருக்கக்கூடியது வந்து சேர்வராயன். சோ ஆனா இங்க கல்வராயன் மலத்துடன் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், செகண்ட் ஒன் தப்பு. சரிங்களா? சோ அடுத்தது, அதுவும் பாருங்க ஜியோகிராஃபி. இந்த யூனிட்ல இருந்தும் 2 3 கொஸ்டின் நமக்கு வந்திருக்கு. இது நமக்கு லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற செகண்ட் லெசன்ல இருந்து இது நமக்கு இருக்கு. சோ எல்லாருமே இதை ஆன்சர் பண்ணிருப்பீங்க நாங்க நம்புறோம். இதுல என்ன அப்படின்னா, கிளேசியர் எரோஷன், கிளேசியர் டெபாசிஷன், அதாவது பனியாறு அரித்தல், படிய வைத்தல், காற்று அரித்தல், காற்று படிய வைத்தல் அப்படின்னு 4ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ சர்க்கியூ நமக்கு தெரியும். சர்க்கோ அப்படிங்கிறது பனியாறு தான். சரி, ஓகேங்களா? ஆனா யார்டங் அப்படிங்கிறது என்ன? காற்றோடது. சோ இது தவறு.
விண்டு அதாவது மஷ்ரூம் ராக் காளான் பாறையும் என்னதான் நமக்கு காற்று தான். பர்ச்சானம் அப்படிங்கிறது தான் ஸோ நமக்கு காற்று தான். இதோட எக்ஸ்பிளனேஷன் இதோட புக் சோர்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதோட ஆன்சர் பி. அடுத்தது கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி என்ன? ஓ இதோட ஆன்சர் வெப்ப மண்டலம் டாரிட் ஜோன் அப்படிங்கிறது தான். இது நம்ம மேப்லயும் இருக்கும். உங்களுக்கு பர்டிகுலரா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடம் தான். ஸோ இது கடகரேகை நமக்கு தெரியும். இது மகர ரேகை. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் என்னது? வெப்ப மண்டலம். ஓகே. ஸோ இதுவும் ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஓகே. அடுத்து பாருங்க. பின்வருவற்றுள் எச்சேர்மம் அதிக சகப்பிணைப்பு தன்மை கொண்டிருக்கும். ஸோ இது 12th கெமிஸ்ட்ரியில இருந்து இன்டைரக்டான ஒரு கொஸ்டின். நீங்க அதை படிச்சீங்கன்னா இதோட பாண்ட் தெரிஞ்சு நம்மளுடைய இதோட சகப்பிணைப்பு தன்மையை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சா இதை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இதோட ஆன்சர் LiCl. ஸோ லித்தியம் குளோரைட் தான் இதோட ஆன்சர். சரியா? இப்போ 12th கெமிஸ்ட்ரியும் 12th பிசிக்ஸ்ல இருந்தும் ஸோ லாஸ்ட் எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாம்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட சிலபஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாயிருக்கு. ஓகேவா? சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ நமக்கு இது எல்லாமே தெரியும். தமிழ்நாட்டை பத்தின ஒரு கேள்விதான். ஸோ சென்னை என்ன? ஆசியாவின் டெட்ராய்ட், ஏசியா ஆஃப் டெட்ராய்ட் சொல்லுவோம். ராணிப்பேட்டை எதுக்கு ஃபேமஸ்பா? நமக்கு தெரியும். தோலுக்கு தான் ராணிப்பேட்டை ஃபேமஸ். அடுத்தது சிவகாசி தெரியும் நமக்கு என்ன? குட்டி ஜப்பான். குட்டி ஜப்பான் யார் அழைச்சா? நேரு தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு குட்டி ஜப்பான் அப்படிங்கிற ஒரு பெயர் இட்டாரு. கோயம்புத்தூர் நமக்கு தெரியும் என்னது? பம்ப் சிட்டி. சரிங்களா? குழாய் நகரம். சரிங்களா? குழாய் நகரம். எக்ஸாங் வந்து காற்றழுத்த விசை குழாய்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், எல்லாம் ஒண்ணுதான். இது எல்லாமே நமக்கு 11th எக்கனாமிக்ஸ் லைனா இருக்கும்பா. நீங்க பார்த்தா ஈஸியா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது டென்னிஸ்ல இருந்து கேட்டிருக்காங்கப்பா. டென்னிஸ்ல இது வரைக்கும் கிராண்ட் ஸ்லாம் ஜெயிச்ச சரிங்களா? மொத்தம் கிராண்ட் ஸ்லாம்ஸ் அதாவது உங்களுக்கு யுஎஸ் ஓபன், ஆஸ்திரேலியன் ஓபன், பிரெஞ்சு ஓபன், விம்பிள்டன் இந்த கிராண்ட் ஸ்லாம்ஸ் ஜெயிச்ச 4 பேர்த்தோடைய நாடுகளை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்லி எல்லாரும் ஆன்சர் பண்ணிருப்பீங்க நம்புறோம். நம்மளோட கொஸ்டின்ஸ்லயும் இதை நம்ம கரண்ட் அஃபேர்ஸா எடுத்திருக்கோம். சரியா? ஸோ இது நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இருந்து வந்த ஒரு கொஸ்டினா கூட நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜோகோவிச் நமக்கு தெரியும் செர்பியா. சரிங்களா? நடால் ஸ்பெயின், ராஜர் ஃபெடரர் சுவிட்சர்லாந்து. ஓகே. பீட்டர் சாம்பரஸ். இவங்க 3 பேரும் கரண்டா விளையாண்டவங்க. இவரு கொஞ்சம் பழைய காலத்துல விளையாண்ட ஒரு ஆள். ஓகே. இவர் யுஎஸ்ஏ. சோ இதுக்கு நமக்கு ஆன்சர் ஏ. பாருங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தும் கேள்விகள் வந்திருக்கு. கார்பன் நேர் அயனிகளின் சரியான ஒப்பீட்டு நிலைப்புத்தன்மை வரிசையை கேட்டிருக்காங்க. இது பாருங்க அப்படியே புக் பேக்ல இருந்து 12th கெமிஸ்ட்ரில இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுல NaCH மட்டும் முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டிருக்காங்க. சோ நமக்கு இது ஆப்ஷன் என்ன? டி. ஓகேங்களா? நிலைப்புத்தன்மையை வரிசைப்பட சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்டர் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பன்ஸை கேட்டிருக்காங்க. கார்போகார்பன்ஸ். ஓகே. இது நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின். பாருங்க கெமிஸ்ட்ரியில ஒரு புக் பேக் கொஸ்டின் இது. கோர்ஸ் பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்க அப்படியே சொன்னேன் இல்லையா? ஒரே யூனிட்ல இருந்து திரும்ப திரும்ப கேள்விகள் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்ல நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க இது நமக்கு அழகா மேட்ச் பண்ணிடலாம். ஸோ ராமேஸ்வரம் மேட்ச் பண்ணீங்கனால ஆன்சர் முடிஞ்சு தமிழ்நாடு அப்படிங்கிறது. பட் ஸ்டில் பாருங்க இதெல்லாம் எங்க இருக்கு? நம்ம 7th புக்ல இருக்கு. இதோட ஆப்ஷன் டி. இதோட ஆன்சர் பாத்துக்கோங்க. இதுதான் அதோட ப்ரூஃப். ஓகே. அடுத்தது நேஷனல் பார்க்ஸை பத்தி கேட்டிருக்காங்க. சரிங்களா? தேசிய பூங்காக்களை பத்தி கேட்டிருக்காங்க. சேம் யூனிட் பாருங்க. சேம் புக்கு சேம் யூனிட்ல இருந்து திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. இதுல மேட்ச் பண்ண சொல்லி எது தவறானதுன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. கிர் நமக்கு தெரியும் குஜராத், சிங்கங்களை நம்ம காணக்கூடிய இடம். பெரியார் நேஷனல் பார்க் கேரளால இருக்கு. கார்பெட் உத்தரகண்ட் இந்தியாவின் முதல் நேஷனல் பார்க் தான். ஓகேங்களா? இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் அப்படிங்கறதுனால தொடங்கப்பட்டுச்சு. அதனால அவரோட பேர் அதுக்கு இடப்பட்டுச்சு. ஓகேங்களா? சோ இதுக்கு தப்பான பதில் என்ன? ராஜஸ்தான் இல்ல. கன்ஹா என்ன? மத்திய பிரதேஷ் தான் கன்ஹாவோட ஆன்சர். ஓகே. சோ இதுக்கு ஆன்சர் என்னப்பா? பாம்பே தான் இதோட ஆன்சர். அடுத்தது பாருங்க. குறிப்பிட்ட பரப்பிற்கு செங்குத்தாக செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை காந்த பாயம் என்று அழைக்கப்படும் என்று பெயர்னு சொல்றாங்க. ஆமா இது சரி. இதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது இந்த காந்த பாயத்துடைய அழகு எஸ்ஐ யூனிட் என்னப்பா? வெப்பர். இது நம்ம மோஸ்ட்லி அது தெரியும். சோ இதோட ஆன்சர் என்ன? 1, 2 இரண்டுமே சரி. ஓகே.
இது எங்க இருக்குப்பா? 9th சயின்ஸ்ல இருக்கு. சயின்ஸ்ல, பிசிக்ஸ்ல. சோ பாருங்க தொடர்ச்சியா திரும்ப திரும்ப எதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருது நமக்கு? பிசிக்ஸ்ல இருந்து. சரியா? அடுத்து பாருங்க. இருபால் மலர்களில் தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறதா? ஆமா நடைபெறுது. கரெக்ட். தெரியும் நமக்கு. குறைந்த எண்ணிக்கையிலான விதைகள் தான் உருவாகும். அப்படிங்கறது நம்மளால சரியா சொல்ல முடியாது. ஓகே. இருபால் மலர் அப்படின்னா ஒரே மலர்ல 2 பாலினத்துக்கான கூறுகளும் இருக்கும். ஓகேங்களா? ஆணுடைய கூறும் இருக்கும், பெண்ணுடைய கூறும் இருக்கும். அதுதான் என்னது? இருபால் மலர்கள் அப்படின்னு சொல்றோம். தன்மகரந்த சேர்க்கை கண்டிப்பா நடைபெறும். பக்கத்திலேயே இருக்கறனால தன்மகரந்த கண்டிப்பா நடக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் கரெக்ட். 2வது இந்த விதைகளை பொறுத்தளவுக்கு அந்த செடியுடைய அந்த பர்டிகுலர் தாவரத்துடைய பண்பு பொறுத்து தான் அது மாறும். சோ 2வது தவறு. சோ 1 மட்டுமே சரி. இது எங்க காணப்படுது பாருங்க. 7th சயின்ஸ் பாட்னில இருக்கு. படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டைரக்டான கொஸ்டின் தான் இது. அடுத்தது பாருங்க. வெப்பம். வெப்பத்துல என்னென்ன நமக்கு அலகுகள் படிக்கிறோமோ எல்லா அலகுகளுடைய டேட்டாவை கேட்டிருக்காங்க. அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது பாருங்க லைனா அப்படியே இருக்கும். சோ டெம்பரேச்சர்னா என்ன நமக்கு கெல்வின் தெரியும். ஓகே. ஹீட் கெப்பாசிட்டினா என்ன நமக்கு? JK-1 அதாவது என்னது? கிலோ ஜூல் அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். அடுத்தது. இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணீங்க என்ன வரும்? ஆப்ஷன் சி. இது எங்க இருக்குப்பா? 9th சயின்ஸ்ல இருக்கு இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கொஸ்டின் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நமக்கு வந்திருக்கு. ஹூ ஒன் த எராஸ்மஸ் பிரைஸ் இன் 2024? அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான எராஸ்மஸ் பரிசை யாரு வின் பண்ணிருக்கான்னு கேக்குறாங்க. இது இலக்கியத்திலிருந்து வந்த ஒரு பரிசுக்கான ஒரு கேள்வி. கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அமிதாவ் கோஷ் அப்படிங்கிற இதோட ஆன்சர். அவர் ஒரு இந்தியன். ஓகேங்களா? கிளைமேட் சேஞ்ச் பத்தின ஒரு புக் எழுதியிருக்காரு. அதனால அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. இவர் ஒரு இந்தியர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்தது 12th எக்கனாமிக்ஸ்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா? இதுல பாருங்க பிளானிங் கமிஷன் யார் யார் எந்தெந்த பீரியட்ல வந்திருக்காங்க அப்படிங்கறது தான் இதோட கொஸ்டின். பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது நேரு, நித்தி ஆயோக் அப்படிங்கிறது நரேந்திர மோடி. சோ பிளானிங் கமிஷன் 1950, நித்தி ஆயோக் 2015, கிரீன் ரெவல்யூஷன் நமக்கு தெரியும் எம் எஸ் சுவாமிநாதன், ஒயிட் ரெவல்யூஷன் வர்கீஸ் குரியன் நமக்கு தெரியும். சோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இதோட ரெஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. நம்ம புக்ல அப்படியே கொடுத்திருக்கு. இந்த 2 கொஸ்டின்ஸும் நமக்கு நிறைய இடத்துல புக்ஸ்ல இருக்கு. ஒரு சோர்ஸ் மட்டும் இல்ல, பல இடங்கள்ல பாட்னி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் நிறைய இடத்துல இருக்கு. சோ அதை நம்ம எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணல. சோ ஸ்டாட்டிக் டேட்டாவும் கூட. சரியா? அடுத்தது நமக்கு வனவிலங்கு சரணாலயங்களை பத்தி ஒரு கேள்வி. அதே சேம் லெசன். சரிங்களா? மீண்டும் மீண்டும் அதே லெசன்லயே வருது. 7th சோசியல்ல ஜியோகிராஃபில வர லெசன். சோ களக்காடு முண்டந்துறை சரணாலயங்கள் திருநெல்வேலியில் தான் இருக்கு. ஆமா திருநெல்வேலி தான் இருக்கு. சரி. ஆனா வெள்ளோடு எங்க இருக்கு? ஈரோடுல இருக்கு. சரிங்களா? சோ இது தவறு. சோ 1 மட்டுமே சரி. பாருங்க இதை பார்த்து உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு தெரியும். சரி. அடுத்த கொஸ்டின் போலாம். இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். நியூஸ் பேப்பர்லயும் வந்த ஒரு கேள்வி. அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல உள்ள அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிலை. அந்த சிலை என்ன பேர் வைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அந்த பேர் என்ன? சமநீதி கண்ட சோழன் சிலை. சரிங்களா? அவரோட சிலை தான் உள்ள நிறுவப்பட்டிருக்கு. ஸோ ஈஸியா நீங்க போட்டிருக்கலாம். ஹைகோர்ட், கோர்ட், நீதி. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க மேட்ச் பண்ணிருக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது பாருங்க. இது ஒரு ஒளி லைட்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். 10th சயின்ஸ் பாருங்க. பிசிக்ஸ்ல இருந்து திரும்ப திரும்ப 10th பிசிக்ஸ்ல ஏகப்பட்ட கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுல பாருங்க. லைட் ரேஸ் டிராவல் ஃப்ரம் வேக்கம்ல இருந்து வெற்றிடத்துல இருந்து ஒரு மீடியம்க்கு டிராவல் ஆகுது. அதோட இண்டெக்ஸ் எவ்வளோ? 1.33. அதோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 30 அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சோ இது ஒரு ஃபார்முலா. சோ இதுல ஒன்னே ஒண்ணு, இது ஒரு எக்ஸாம்பிள் சம் நம்ம புக்ல. இதுல ஒன்னே ஒண்ணு மாறுது. என்ன அப்படின்னா 1.5 அப்படிங்கிறது மட்டும் மாறுது. சோ இந்த இடத்துல 1.5க்கு பதிலா நம்ம 1.33 சப்ஸ்டியூட் பண்றோம். சோ அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன? பி 21.8 டிகிரி. சோ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது விலகு கோணம் என்பது இந்த பர்டிகுலர் மீடியம்ல 21.8 டிகிரியா அந்த இண்டெக்ஸ் மாறுது. சரியா? அடுத்தது பாருங்க. சோ டென்டல் ஃபார்முலா இன் ஹியூமன் பீயிங்ஸ். அதாவது மனித பற்கள் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குது அப்படிங்கறத ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இது நமக்கு 9th சயின்ஸ் பயாலஜிலேயே நமக்கு உறுப்பு மண்டலங்கள்னு ஒரு லெசன் இருக்கும். அதுல லைனா நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல நீங்க படிச்சிருப்பீங்க. சோ இதுல 2 காம்பினேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு பால் பற்களோடது, இன்னொன்னு நிரந்தர பற்களோடது. சோ டென்டல் ஃபார்முலா ஹியூமன் பீயிங் கேட்கும்போது நம்ம என்ன போகணும்? நிரந்தர பற்கள் தான் போகணும். சோ அதோட ஆன்சர் என்ன? 21, 23
மறுபடியும் கீழே மேலேயும் 2 1 2 3. ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்தது, பப்ளிக் செக்டர் இஸ் தட் இஸ் நாட் அண்டர் டைரக்ட் ஸ்டேட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தப்பு. உங்களுக்கே தெரியும், பொதுத்துறை என்பது நேரடி கட்டுப்பாட்டில் வருவதில்லை, இல்ல வரும். சோ மீண்டும் பாருங்க, பொதுத்துறையானது தனிப்பட்ட நபர்கள் அல்லது குழுவினரால் லாப நோக்கில் நடத்தப்படும் இல்லை. சோ இரண்டுமே தவறு. அதுக்குண்டான சோர்ஸ் பாருங்க, 8th சோசியல் எக்கனாமிக்ஸ்ல உங்களுக்கு இருக்கு, யூனிட் 2ல நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது பாருங்க, சிஇஆர்டி ஏஜென்சி. சரிங்களா? சிஇஆர்டி ஏஜென்சி எதோட தொடர்புடையது? ஒரு சைபர் அட்டாக்குகளை, சைபர் தாக்குதல்களை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஏஜென்சி. இது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு ஏஜென்சி. சரிங்களா? சோ இதுல இந்தியாவை நோக்கி வரும் சைபர் தாக்குதல்களை முன்னரே கணித்து அதை முறியடிக்கிறது தான் இந்த ஏஜென்சியோடைய வேலை. இது ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா பாத்துக்கோங்க, இது மனோரமா புக்லயும் இருக்கு. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸும் கூட. சரி, அடுத்தது மீண்டும் ஒரு பிசிக்ஸ் கொஸ்டின். சரிங்களா? 10th சயின்ஸ்ல இது நியூக்ளியர் எனர்ஜி பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எரிபொருள் தனிப்பான், கட்டுப்படுத்தும் களி, அடுத்தது குளிர்விப்பான், இதெல்லாம் கொடுத்துட்டு இங்க அதுக்குண்டான கெமிக்கல் திங்ஸ் என்னென்ன, கெமிஸ்ட்ரியில என்னென்ன நம்ம பயன்படுத்துறோம் தாது பொருட்கள் அப்படிங்கிறது வந்துருது. சரிங்களா? நமக்கு தெரியும் ஃபியூயல் அப்படின்னா டைரக்டா என்னதான் யுரேனியம் தான் நம்ம பயன்படுத்துறோம். ஸோ தெரிஞ்சிருச்சு, நமக்கு அது ஆப்ஷன் வந்துடும். ஸோ மாடரேட்டர் என்ன, ஹெவி வாட்டர், இது எல்லாமே நமக்கு இங்க வந்துடும். கண்ட்ரோல் ராட்ஸ் என்ன, நமக்கு கேட்மியம், எஸ் கேட்மியம். கூலண்ட் வந்து ஹீலியம். நிறைய அதுக்கு இல்லாம நீர், காற்று இதெல்லாம் பயன்படுத்துறோம். போராம், கேட்மியம் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு உண்டான ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்தது இன்னும் ஒரு எக்கனாமிக்ஸ்ல இருந்து, பொலிட்டிக்கல் சொல்லலாம், எக்கனாமிக்ஸ் சொல்லலாம், பிளானிங் கமிஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கு. ஆனா அதோட சோர்ஸ் வந்து நமக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். என்ன பொலிட்டிக்கல், 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருந்து. ஸோ பிளானிங் கமிஷன் வந்து மார்ச் 1950ல உருவாக்கப்பட்டது நேருனால. உண்மை. The government introduced a new commission called நித்தி ஆயோக் which replaced in கம்யூனிகேட். அதாவது இந்த பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்றது நித்தி ஆயோக் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, சரி. 2015ஆம் ஆண்டு நரேந்திர மோடியின் ஆட்சியின் கீழ். சோ ரெண்டுத்துக்குமே நமக்கு சோர்ஸ் ஒரே இடத்துல இருக்கு. சோ இதுக்கு ஆன்சர் என்ன, இரண்டுமே சரி. அடுத்தது மீண்டும் ஒரு ஜாகிரபி கொஸ்டின். அப்படியே நம்ம பார்த்த அதே லெசன்ல இருந்து மீண்டும் ஒரு கேள்வி வந்திருக்கு. குதிரை குழம்பு ஏரி, உறிஞ்சி துளைகள், சர்க்கியூ, பர்கான் இதெல்லாத்தையும் வந்து நீங்க மேட்ச் பண்ணணும். சோ குதிரை குழம்பு நமக்கு தெரியும், டைரக்டா ரிவர், அதனாலதான் வருது. ஓகேங்களா? சோ அடுத்தது என்ன, சிங்க் ஹோல்ஸ், அது அண்டர் கிரவுண்ட் வாட்டர்னால வருது. சர்க்கியூ கிளேசியர்னால வருது. பர்கான் விண்டுனால வருது. சோ நம்மளோட ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி. அதோட ரெஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க, தனித்தனியா இருக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த நில விஷயங்கள் உருவாகிறதுக்கு என்னென்ன காரணங்கிறது தான் இதோட அடிப்படை. காரணங்கள் இங்க இருக்கு, லேண்ட் ஃபார்ம்ஸ் அங்க இருக்கு. ஓகே, அடுத்தது இது ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிளஸ் ஒரு எக்கனாமிக் கொஸ்டின், ஒரு பேசிக்கான கொஸ்டினும் கூட. கால் மார்க்ஸ் எழுதின புக்ல எந்த புக்கை வந்து நம்ம ஒர்க்கிங் கிளாஸோட பைபிள் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது உழைக்கும் வர்க்கத்தின் வேதாந்தமம், அது நிறைய இருக்கு. அதுல இவர் எழுதின புக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 புக்ஸ் இருக்கு. அதுல ஸ்பெசிபிக்கா டஸ் கேபிட்டல், அதாவது மார்க்சியம் கம்யூனிசம் உருவானதோட அடிப்படையான ஒரு புத்தகம். சோ இதுக்கு ஆன்சர் என்னப்பா, டி, டஸ் கேபிட்டல். ஓகேங்களா? இது நம்ம புக்லயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்தது. ஓகே, அடுத்தது இங்க பாருங்க, அல்னிகோ. இது வந்து நம்ம பேர் கேட்டோம்னா தெரியும் நமக்கு, இது பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இது எந்த கலவையில் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. சரிங்க, இந்த அலாய் வந்து எதனால ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. அலுமினியம், நிக்கல், கோபால்ட் அப்படிங்கறதோட ஆன்சர் நம்ம இது புக்லயே படிச்சிருப்போம். ஓகேங்களா? இது மேக்னட்டிசம், காந்தவியல்ல வரும்பா. காந்தவியல்ல நம்ம படிக்கக்கூடிய ஒரு கேள்வி. சரியா? அடுத்தது இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், டெக்னாலஜி, இஸ்ரோ வச்சு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு. இந்தியாவுடைய 2வது ராக்கெட் ஏவுதளம் எங்க அமைக்கப்பட்டுள்ளதாக கேள்விப்பட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், தமிழ்நாட்டுடைய எங்க, மகேந்திரகிரி. ஓகேங்களா? குலசேகரப்பட்டினத்துல அமைந்துள்ள மகேந்திரகிரி என்கிற இடத்துல தான் இப்போ லான்ச் பேட் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, சதீஷ் தவான் ஸ்டேஷன், ஸ்ரீஹரிகோட்டா. ஸோ 2வது தான் நமக்கு எங்க வந்திருக்கு, குலசேகரப்பட்டினத்துல. ஓகே, அடுத்தது. சரி, குழந்தை தொழிலாளர்கள், குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமைகளில் இருந்து காக்கும் குழந்தைகளுக்கான உதவி எண். சரிங்களா? என்னது, 1098 நமக்கு 9th சோசியல்லயே வந்துருது இந்த புக். ஓகேங்களா?
இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கிடைச்சிரும். சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். சரியா? ஓகே. அடுத்தது. இது ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின். அதாவது மரத்துண்டு நீரில் மிதக்கின்றது. ஆமா தானே? மிதக்கும். சரி. மரத்துண்டின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவு. ஆமா. அதனாலதான் அது மிதக்குது. இல்லைன்னா என்ன ஆகும்? மரத்துண்டு மூழ்கடிக்கப்படும். சோ அதுக்கு இன்டைரக்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இதுல கொடுத்திருப்பாங்க. இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் கூட. இப்போ 9th பிசிக்ஸ்ல இருந்து மீண்டும் மீண்டும் பிசிக்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அடுத்து பாருங்க. 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் ஓட்டளிக்கும் உரிமை பெறுகின்றனர். கரெக்ட். ஓகே. இதுல எந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. காஸ்ட், ரிலிஜன், ஜெண்டர், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். ஆமா. இரண்டுமே சரி. இது 9th சோசியல். திரும்ப திரும்ப படிங்க. 9th சோசியல்லயே 4-5 கேள்விகள் தொடர்ச்சியா வந்திருக்கு. சரியா? அடுத்தது ப்ளூ லைன். இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். அண்மையில நடந்துட்டு இருக்கக்கூடிய போர்கள்ல இருந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. சோ இஸ்ரேல், பாலஸ்தீன், ஜார்டான், ஈரான், ஈராக் இந்த பகுதியில இஸ்ரேல்னால ஒரு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய பாலிசினால. சோ அதுல லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல அதாவது ஐக்கிய சபை, ஐநா சபையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க. சோ அதுல இந்த 2 நாடுகளுக்கான எல்லை பிரச்சனைகளை அந்த எல்லைக்கு என்ன பேர் கொடுத்திருக்காங்க? ப்ளூ லைன் பேர் கொடுத்திருக்காங்க. சோ அதான் கொஸ்டினா வந்திருக்கு. ப்ளூ லைன் அப்படிங்கிறது எந்த 2 நாடுகளுக்கான கோடு? இஸ்ரேல் மற்றும் லெபனான். சரிங்களா? 59வது கேள்வி பாருங்க. பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ இது நமக்கு டைரக்ட் கொஸ்டின் தான். நம்ம 10th சயின்ஸ் புக்லயே வந்துரும். சோ இது யாரு? ஜீன் பாப்டைஸ் லமார்க். சரிங்களா? இது பிசிக்ஸ் இல்ல. இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கு. இது பாட்டனி. சரிங்களா? இது பாட்டனி. சோ இதை மட்டும் நீங்க 60th கொஸ்டின் பாருங்க. வெப்ப குறைவு விகிதம் 1000 மீட்டர் உயரத்துக்கு டேஷ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே வரும். ஸோ 1000 மீட்டர் நமக்கு டிராவல் பண்ண எவ்வளவு குறையும்? 6.5 செல்சியஸ். ஃபாரன்ஹீட் இல்லை. செல்சியஸ் என்பதே சரி. சோ ஆப்ஷன் சி. இதுவும் பாருங்க. யூனிட் 10 ஜியோகிராஃபில இருக்கு. 10th யூனிட் 2ல சாரி. ஓகே. அடுத்தது இது ஒரு சம்மா கொடுத்திருக்காங்க. இழுவிசையை வைத்து ஒரு சம் கொடுத்திருக்காங்க. இதோட ஃபார்முலா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குப்பா. டைரக்டா பாருங்க. பிசிக்ஸ்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின். இதோட மொமெண்டம் கேட்டிருக்காங்க. மொமெண்டம் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. மொமெண்ட். ஓகேங்களா? ஸோ எஃப் இன்டூ எஸ் தான் இதோட ஆன்சர். ஸோ 90 இன்டூ 40 சென்டிமீட்டர்ல இருக்கு. எஸ்ஐ அலகுகளை நீங்க மாத்தும் போது டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 36 நியூட்டன் மீட்டரா உங்களுக்கு இது கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் விச் இஸ் நாட் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இக்னிஷியஸ் ராக்ஸ்? எது தீப்பாறைகளின் பண்பு அல்லன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது நமக்கு அப்படியே டைரக்ட் கொஸ்டின் பா. ஜியோகிராஃபில இருந்து வரக்கூடிய ஒரு கொஸ்டின். பாறைகளை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு உயிரின படிம பொருள்கள் உள்ளனன்னு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இருக்காது. ஓகேங்களா? இது மட்டும் இல்ல. மத்தது எல்லாமே சரி. அடுத்தது தமிழ்நாட்டுல லிட்டில் இங்கிலாந்து. சரிங்களா? லிட்டில் இங்கிலாந்து அப்படின்னு குட்டி இங்கிலாந்து எது அழைக்கப்படுது? தளி. எந்த ஊருப்பா? எந்த ஊரு? தளியில இருக்கு. இது மனோரமா புக்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா. நம்ம புக்ல சோர்ஸ்ல எதுவும் இது இல்ல. சரியா? இதோட எதுக்காக இதை சொல்றோம் அப்படி? இதோட கிளைமேட்டுக்காக. இதோடைய கிளைமேட்டுக்காக அப்படி சொல்றோம். சரிங்களா? அடுத்தது இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். இதுவும் 10th சோசியல் சயின்ஸ்ல இருந்து தான் நமக்கு வந்திருக்கு. பாருங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் ரிமூவ் த கவர்னர் ஃப்ரம் ஹிஸ் போஸ்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் ரிமூவ் பண்ண முடியுமா? ரிமூவ் பண்ண முடியாது. சரி. அடுத்து பாருங்க. கவர்னரா இருக்கிறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருக்கணும். அப்ப அது என்ன? சரி. சோ ஃபர்ஸ்ட் மட்டும் தப்பு. 2வது சரி. சோ 2வது மட்டும் சரி. ஆப்ஷன் பி. இதோட ரெஃபரன்ஸ் பாருங்க. நமக்கு ஆர்டிகிளோடய இங்க இருக்கு. தகுதிகள் அப்புறம் அவர் யாரை நீக்கம் செய்வாங்க அப்படிங்கிறது. சரிங்களா? which part of the eye controls the amount of light entering into the pupil? சரிங்களா? அதாவது கண்ணுக்குள்ள போகக்கூடிய பியூப்பிள்குள்ள போகக்கூடிய லைட்டை எது கண்ட்ரோல் பண்ணுது? ஐரிஸ் அப்படிங்கிற உறுப்பு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுது. இது கரெக்டா வந்திருக்கு நம்ம புக்ல இருந்து. ஓகேங்களா? இதுவும் பிசிக்ஸ். சரியா? அடுத்தது பாருங்க. ஜியோகிராபிக்கல் டேக். ஓகேங்களா? புவிசார் குறியீடு. நமக்கு இது ஆல்ரெடி வந்த புவிசார் குறியீடு தான் கேட்டிருக்காங்க. 10th சோசியல்ல ஜியோகிராபியில கேட்டிருக்காங்க. சோ ஈரோட்டோடைய புரிசாடு என்ன? இப்படி படிச்சிருந்தோம்னா நமக்கு மஞ்சள் தான் ஆன்சர். ஓகேங்களா? டைரக்டான ஒரு கொஸ்டின். ஜிஏ டேக் ஈரோடுக்கு என்ன? மஞ்சள். சரி. அடுத்தது கம்ப்யூட்டர் கீபோர்டு இருக்கு இல்லைங்களா? அதை நம்ம மேனுஃபேக்சர் பண்றதுக்கு கீழே யூஸ் பண்ற எலக்ட்ரானிக் டிவைஸ், எலக்ட்ரானிக் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கெப்பாசிட்டர். ஓகேங்களா? அதுவும் நமக்கு டைரக்டா புக்ல இருந்து வந்திருக்கு. 12th பிசிக்ஸ்ல டூ யூ நோ பாக்ஸ்.
இல்லையா? நம்ம நிறைய டெஸ்ட் வச்சிருக்கோம் இல்லைங்களா? 2 இன் பாக்ஸ்ல இருந்து இதுவும் நம்ம டெஸ்ட் கொஸ்டின் தான் இது. சரியா? அடுத்தது எந்த மாநிலத்துல ரயில்வே போக்குவரத்தே இல்ல? சரிங்களா? இது கரண்ட் அஃபேர்ஸ்னு கூட சொல்லலாம். நம்ம பழைய புக்ல இது மேகாலயா ஆன்சர் இருக்கு. ஸோ சில பேர் சிக்கிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சிக்கிம் இல்ல. சிக்கிம்ல 2019லயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எது கண்டிப்பா இல்ல? சிக்கிம் இல்லை. இதுவரைக்கும் எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லாதது எதுதான்? மேகாலயா. ஸோ இது ஒரு கரண்ட் டேட்டா தான். பிளஸ் ஸ்டாட்டிக் டேட்டாவும் கூட. அடுத்தது பாருங்க. நோய்கள் அதோடைய நுண்ணுயிர்கள். இத மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. எது ராங்ன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு காச நோய்க்கு தெரியும். மைக்கோபாக்டீரியம், டியூபர்குலோசிஸ் தெரியும். அடுத்தது காலராக்கு விப்ரியோ காலரே, டைபாய்டுக்கு சால்மோனல்லா டைஃபி. கரெக்ட். சரிங்களா? ஆனா மஞ்சக்காமாலைக்கு என்ன இல்ல? இது கிடையாது. மஞ்சக்காமாலைக்கு என்ன ஹெப்படைட்டிஸ்க்கு? அந்த வைரஸ் பேரே ஹெப்படைட்டிஸ் வைரஸ் தான். சோ எது தவறு? டி தவறு. அதான் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய பதில். இது 9th சயின்ஸ்ல இருந்து நோய்கள் லெசன்ல வந்தக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே. அடுத்து பாருங்க 11th கெமிஸ்ட்ரில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. When two atomic orbits overlap linearly along the axis, the resultant bond is called sigma. சரியா? சரி. ஆனா பை பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் than சிக்மா பாண்ட். சரியா? இல்ல, தப்பு. எதுதான் ஸ்ட்ராங்? எதுப்பா ஸ்ட்ராங்? சிக்மா தான் ஸ்ட்ராங். சோ ஒண்ணு மட்டுமே சரி. இது நமக்கு 11th கெமிஸ்ட்ரில இருந்து வந்த ஒரு கொஸ்டின். ஓகே. ஓகே, இங்க பாருங்க. இந்த கார்பன் கிரெடிட் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம கிளைமேட் சேஞ்ச்ல ரொம்ப முக்கியமா நம்ம படிக்கக்கூடிய ஒரு டாபிக். அது எங்க வந்திருக்கு? எந்த இதுல அறிமுகப்படுத்துறாங்க? கியோட்டோ புரோட்டோகால். நிறைய நமக்கு சம்மிட்ஸ் நடந்துட்டே இருக்கும். அதுல ஒவ்வொரு புரோட்டோகால்ஸ் கொடுப்பாங்க. அதுல இந்த கார்பன் கிரெடிட் அப்படிங்கிறது கியோட்டோ புரோட்டோகால் அப்படின்னு ஒரு புரோட்டோகால்ல தான் ஒரு அம்சமா வந்திருக்கு. இது நம்ம புக்ஸ்லயும் இருக்கு. பட் ஸ்டில் நிறைய இடத்துல அது திரும்ப திரும்ப கரண்ட் அஃபேர்ஸாவும் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? புக்ஸ்ல நமக்கு என்வைரன்மெண்ட் லெசன்ஸ்ல இது கண்டிப்பா கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா? அடுத்து பாருங்க. பேசிக் ஸ்ட்ரென்த் ஆல்கலைன் சப்ஸ்டிடியூட்டட் அமைன்ஸ் இன் அக்யூஸ் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது பாருங்க டைரக்டா புக் பேக் கொஸ்டின். இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து கொடுத்திருக்காங்க. ஆப்ஷனும் கூட மாத்தல. அதேதான். சோ இதுக்கு என்ன ஆப்ஷன்? டி. ஓகேங்களா? சோ புக் பேக்கும் பாருங்க 3 புக் பேக் 11th 12th மட்டும் வந்திருக்கு. சரியா? அடுத்து பாருங்க. சோ தொலைவு, நீளம் அந்த மாதிரி விஷயத்துல டிஸ்டன்ஸோட யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர், பார்செக்கு, விண்ணியல் ஆண்டு, ஒளியாண்டு, வானியல் அலகு எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதோடைய யூனிட்ஸ் எக்ஸாக்டான அளவு கேட்கறாங்க. சரிங்களா? சோ இது நமக்கு தெரியும். கிலோமீட்டர் அப்படிங்கிறது மீட்டர் 10 பவர் 3 மீட்டர் நமக்கு தெரியும். 10 பவர் 10 கியூப் மீட்டர்னு தெரியும். அடுத்து பாருங்க. பார்செக் வந்து 3.08, லைட் இயர் வந்து என்ன 9.46. சோ நமக்கு இது இல்லைன்னா கூட ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் வச்சு நம்மளால மேட்ச் பண்ண முடியும். சோ இது 9th பிசிக்ஸ்ல இருக்கு. சோ இதோட ஆப்ஷன் டி. ஓகே. அடுத்து பாருங்க. உயிரி பூச்சி விரட்டி வேம்பு. சரியா? சரி. ஓகேங்களா? இதுல பாருங்க. உயிரி பூச்சி விரட்டி வேம்பு சரி. அடுத்தது ஒற்றை பயிர் வளர்ப்பு ஒரே வகையான தாவரங்கள் சரி. உயிரி உரங்கள் மண் வளம். ஆமா, உயிரி உரங்கள் மண் வளங்களை அதிகப்படுத்தும். ஆனால் இந்த கிரைசோபா இருக்கு பாத்தீங்களா? கிரைசோபா சிட்ரினம் வந்து பூச்சி கொல்லி அல்ல. இது வந்து என்ன? உயிரி கொன்றுண்ணிகள். ஓகேங்களா? இது என்ன? கொன்றுள்ளி. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான். அது மட்டும் நமக்கு மேட்ச் ஆகல. சரியா? ஓகே. இது ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா. ராஜீவ்காந்தி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் எங்க இருக்கு? ஸ்ரீபெரும்புத்தூர்ல தமிழ்நாடுல இருக்கு. இது ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா. நம்ம மனோரமா புக்லயும் இருக்கு. சரியா? ஓகே. இது 11th எக்கனாமிக்ஸ்ல உற்பத்தி பத்தின ஒரு லெசன்ல வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ எக்ஸஸ் கெப்பாசிட்டி இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்டிமம் அண்ட் ஆக்சுவல். நீங்க படிச்சீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். உபரி சக்தி என்பது உத்தம அளவு உற்பத்திக்கும் உண்மை அளவுக்கும் அதிகமா இருந்தா தான் உபரி ஆகும். அது சரி. அடுத்து என்ன? நிறைவு போட்டியில் உபரி திறன் இல்லை. நிறைவாயிருச்சுன்னா அது உபரி திறன் இருக்காது. மேட்ச் ஆயிருக்கும்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே என்னதான்? சரிதான். ஓகே. அடுத்தது இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான். பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ். சரிங்களா? என்னன்னா மக்கக்கூடிய பாலிமர் வகைகளை எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ பாலி ஹைட்ராக்சி பியூட்டரைட் அப்படிங்கிறது இதோட ஆன்சர். இது நமக்கு 12th கெமிஸ்ட்ரியில இருக்குது. இதுதான் நம்ம பிளாஸ்டிக்கு பதிலாக இப்ப பயன்படுத்தி வரக்கூடிய விஷயங்கள். சோ பாருங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பயன்படுத்திட்டு வருகிறோம். சரிங்களா? இது எல்லாமே இயற்கையாக மக்கக்கூடிய தன்மை கொண்ட பாலிமர்ஸ். சரிங்களா? இது முக்கியம். அடுத்தது இது எக்ஸாக்டா நமக்கு சோர்ஸ் எடுத்துக்க முடியல. பட் இதோட ஆன்சர் டிரான்ஸ் எஸ்டர்பிகேஷன் தான். சரிங்களா? இதோட ஆன்சர் வந்து ஏன்னா
எத்தனால் பிளெண்ட் ஆகிறது தான் ஹைட்ரஜன் ஆட் ஆனதுக்கு அப்புறம் எத்தனால் எப்படி வருதுங்கிறது அதோட கேள்வி. ஸோ நம்ம ஜைமேஸ் ஆட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம குளுக்கோஸை உடைக்கிறோம். குளுக்கோஸை உடைச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் தேவைப்படுது. அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மாலிகுல் என்னவா மாறுது? எத்தனாலா மாறுது. சரிங்களா? ஓகே. அடுத்தது. ஸோ உலகின் முதல் புவி மாதிரியை கண்டுபிடித்தது பாருங்க. நம்ம 6th புக்லயே டைரக்டான கொஸ்டின் அது. எங்க இருக்கு? 6th யூனிட் 1ல ஜியோகிராஃபில இருக்கு. கிரேக்கர்கள் தான் முதல்ல கண்டுபிடிச்சது. ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போறோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைக்காலஜில ஒரு 10 கொஸ்டின் தமிழும் 10 கொஸ்டின் இங்கிலீஷும் கேட்டிருப்பாங்க. பட் இந்த எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு தமிழ் கொஸ்டின்ஸே நமக்கு இல்ல. சோ இதுல அந்த 10 மார்க் ஒரு பெரிய கட் ஆஃப்ல கம்மியாகக்கூடிய வாய்ப்பை கொடுக்க போகுது நம்ம எல்லாத்துக்கும். சரிங்களா? சரி. நம்ம இப்ப இந்த இங்கிலீஷோடைய ஆன்சர் கீய பாத்திரலாம். சோ எளிமையா தான் கேட்டிருக்காங்க. பாசிவ் வாய்ஸ்ல இருந்து ஆக்டிவ் வாய்ஸ மாத்த சொல்றாங்க. சரிங்களா? சேஞ்ச் இன்டு ஆக்டிவ் வாய்ஸ் கேக்குறாங்க. சோ இப்போ இந்த வேர்ட்ல என்ன இருக்கு? சப்ஜெக்ட், வேர்டு, சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் பாருங்க. இதுல நம்ம இந்த ஆப்ஜெக்ட வந்து சப்ஜெக்டா மாத்தணும். இதுதான் இதோட சேஞ்ச். சோ ஹிஸ் ஷோல்டர் வாஸ் ஹர்ட் இன் அன் ஆக்சிடென்ட். சரிங்களா? இதுல ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாத்தினா இன் ஆக்சிடென்ட் ஹீன்னு வரலாம். இந்த இடத்துல அவங்க கொடுக்கல. இருந்தாலும் இதுதான் சரி. சரிங்களா? ஹி இன் அன் ஆக்சிடென்ட் ஹி ஹர்ட் ஹிஸ் ஷோல்டர்னு வந்திருக்கணும். பட் ஸ்டில் டி தான் இதோட ஆன்சர். அடுத்தது டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்த சொல்றாங்க. இது இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு. சோ டைரக்ட் ஸ்பீச்னாவே நமக்கு டபுள் கொட்டேஷன்ஸ் இருக்கணும். சரிங்களா? அதுல இது இல்ல. ஏன்னா இதுல இல்ல. இது எல்லாத்துலயும் இருக்கு இல்லையா? சோ அதுல ஒரு ஆப்ஷன் டெலீட் ஆயிடுது. இதுல எல்லாத்தையும் நம்ம டைரக்டா மாத்தணும். வாட் ஹி வாஸ் டூயிங் அப்படிங்கிறது வாட் ஆர் யூ டூயிங் அப்படிங்கறத மாறிடும். இது ஒரு ரூல். வித் ஹிஸ் ஹேண்ட் அப்படிங்கிறது வித் யோர் ஹேண்ட் அப்படின்னு மாறிடும். அவ்வளவுதான். ஸோ மற்றது எல்லாத்தையும் அப்படியே நம்ம போடுறதா. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது எரர் ஃப்ரீ சென்டென்ஸ். இது நமக்கு இன்ஃபினிட்டிவ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இன்ஃபினிட்டிவ்ல இருந்து டூ வச்சு கேட்கிற மாதிரி. தேவா ஃபர்கெட் போஸ்டிங் லெட்டர் தப்பு. கண்டிப்பா தப்பு. அடுத்தது தேவா ஃபர்கெட் டு போஸ்டிங் வரக்கூடாது. தப்பு. தேவா ஃபர்கெட் போஸ்ட் லெட்டர் கனெக்டிங் வேர்ப் இல்ல. தப்பு. சோ இதுதான் சரி. தேவா ஃபர்கெட் டு போஸ்ட் லெட்டர் அப்படிங்கிறது தான் சரி. இந்த டூ போஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப எசென்சியலான. ஏன்னா இந்த டூ போஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காலத்தை குறிப்பிடாது. அதனாலதான் இன்ஃபினிட்டிவ் சொல்றோம். எந்த வேர்ப்ல இருக்கு நீங்க சொல்ல முடியாது. அதுங்கதான். அதனாலதான் அது பேர் இன்ஃபினிட்டிவ். நெக்ஸ்ட் பாருங்க. வேணு ஹாஸ் பீன் ஸ்டடியிங் வெல் சின்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். சின்ஸ் சைல்ட்ஹுட். சரிங்களா? ஹாஸ் பீன் ஸ்டடியிங் அப்படின்னாவே ஹாஸ் பீன் அப்படின்னாவே சின்ஸ் வந்துதான் ஆகணும். சரிங்களா? பாஸ் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே. சரியா? அடுத்தது கோரிலேட்டிவ் கன்ஜக்ஷன்ஸ். ஓகே. கண்டிப்பா எய்தர் ஆர் நெய்தர் நார் இதெல்லாம் தான் என்ன கோரிலேட்டிவ் கன்ஜக்ஷன்ஸ். சரிங்களா? அதான் ஒரு இவர் அல்லாமல் இன்னொருவர். ஸோ இதுதான் கோரிலேட்டிவ் கன்ஜக்ஷன். சரிங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு கொஸ்டின். சரி. அடுத்தது தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ். தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ் ஒன்று வந்திருக்கு பாருங்க. இஃப் ஐ ஹாவ் அ பென். சரிங்களா? ஐ வில் ரைட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சரியா? இஃப் ஐ ஹாவ் அ பென் ஐ வில் ரைட். ஸோ ஐ ஹாவ்னு வருதா? பிரசன்ட் டென்ஸா? இது ஃபியூச்சர் டென்ஸ்ல போகும். பிரசன்ட் டென்ஸ்னா ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இஃப் ஐ ஹேட் அ பென். நான் ஒரு பென் வைத்திருந்தால் ஐ வுட் ரைட். நான் எழுதியிருப்பேன். சரியா? இது பாஸ்ட் டென்ஸ். ஓகே. இதுல வுட் வரும். இதுல தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ் இருக்காங்க. சோ இங்க பாருங்க. இது ஒரு எக்ஸப்ஷனா கூட இருக்கும். பாத்தீங்களா? இஃப் ஐ ஹேட் ஹேட் அ பென் ஐ வுட் ஹேவ் ரிட்டன். இதோட ரூல். சரிங்களா? சோ இது தேர்ட் கண்டிஷன். அதை தான் உங்களுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சோ வுட் ஹேவ் வந்துருச்சா? இங்கே நமக்கு வுட் ஹேவ் இருக்கா? சரியா? அப்ப ஹேட் வரணும். சோ இங்க ஆல்ரெடி நமக்கு வேர்பே ஹேவ்ங்கிறதுனால இரண்டு முறை ஹேட் ரிப்பீட் ஆகுது. சோ ஹேட் அப்படிங்கிறது தான் உங்களோட ஆன்சர் பாம்பே. பி. ஓகே. சரியா? அடுத்து பாருங்க. எரர் ஃப்ரீயா இருக்கக்கூடிய சென்டென்ஸ். சோ இது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். என்ன? ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹிஸ் லேர்னிங் வருமா? வராது. ஐ ஹவ் கிரேட் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ் லேர்னிங் வருமா? வராது. ஐ ஹவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஆன் ஹிஸ் வராது. ஐ ஹவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிஸ் லேர்னிங் அவருடைய கல்வியின் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு அப்படிங்கிறது அவரோட. சரியா?
அடுத்தது இங்க பாருங்க, இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்த சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, இது ஒரு அலாஸ் அப்படிங்கிறது ஒரு பயம் அல்லது ஒரு துக்க செய்திய சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்பனா என்ன? எக்ஸ்கிளைம்டு, வெளிப்படுத்தினான், துக்கத்தை வெளிப்படுத்தினான் அப்படின்னு சொல்லலாம். சோ செட்ங்கிறது நமக்கு வேணாம். ஓகே, அடுத்து பாருங்க. ஹி எக்ஸ்பிளைம்டு சேட்லி, ஏன்னா சேட்லி வரணும்ல, கண்டிப்பா சேட்லி தட், ஏன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்னாவே நமக்கு தட்னு வரணும். ஓகே, தயர் இங்க என்ன இருக்கு? அவர், நம்ம அப்படின்னா அவங்கன்னு சொல்லணும். சரிங்களா? அப்ப அவர் அப்படின்னா என்ன? தயர். எதிரிகள் ஃபோர்ஸ். ஆர் அப்படின்னா இங்க வேர், டூ ஸ்ட்ராங். சோ ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். இங்க பாருங்க, இடியம், இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். ஹி மேட் லைட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வார்னிங். மேட் லைட்னா அவன் சொன்னதை இவன் பெருசா எடுத்துக்கல அப்படிங்கறதா இந்த இடியமோட அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? ட்ரீட்டட் லைட்லி, அவன் சொன்னதை இவன் பெருசா எடுத்துக்கல அதோட அர்த்தம். சரி, இது ஒரு கொஸ்டின் டேக் நமக்கு தெரியும். ஆம் அப்படின்னு வந்தாவே அதோட கொஸ்டின் டேக் என்னதான்? ஐன்டைன் வரணும். ஓகே, சோ ஐ ஆம் அ வெரி ஹானஸ்ட் பர்சன், ஐன்டை. டி தான் இதோட ஆன்சர். ஓகே கைஸ், இதோட நமக்கு இங்கிலீஷ் வந்து நமக்கு சாப்டர் முடிஞ்சிருச்சு. 10 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. சோ இந்த சீரிஸ் நம்ம வந்து தொடர்ச்சியா நம்ம மீண்டும் கொண்டு போக போறோம். அடுத்தடுத்ததாக நமக்கு ரீசனிங்கோட 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து தமிழ் தகுதி 100 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். சோ அந்த அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனல்ல நீங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகும். மத்த எக்ஸாம்ஸ் பத்தின எந்த டவுட்ஸா இருந்தாலும் நீங்க எங்க கீழே வர எங்க நம்பருக்கு நீங்க கேட்கலாம். அட்மிஷன்ஸ் ஓப்பனா இருக்கு. ஸோ வாட் எவர் குவைரிஸா இருந்தாலும் நீங்க இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.